கைஸ் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது என்னென்னா சிஎஸ்கே ஹாஃப் சீசன்லேயே ஒரு அஃபீஷியல் அப்டேட்டு சிஎஸ்கே கிட்டே இருந்து. எஸ் கைஸ், அஃபீஷியலாக ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கை ஹெட் கோச்சில் இருந்து தூக்கியிருக்காங்க. என்ன நடக்குது? ஃப்ளெமிங் இந்த ரோலை விட்டு வெளியே போயிருக்காரு, இல்லை சிஎஸ்கே சேக் பண்ணியிருக்காங்களா? இதுக்கப்புறமா சிஎஸ்கே ஹெட் கோச் யாராக இருக்க போகிறா அப்படிங்கிற அப்டேட்ஸ் எல்லாம் வருது. முக்கியமாக ஹேமங் பதானி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன உண்மையா ஏது அப்படிங்கிறத சொல்லி எல்லாத்தையும் பார்க்கலான்ட்டு கைஸ். இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கைஸ், இந்த நியூஸ் யாரும் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எஸ் கைஸ், நான் கூட வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் சிஎஸ்கேல இருந்து ஒரு அஃபீஷியல் அப்டேட்டு சிஎஸ்கேவே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ளெமிங் வாலண்டியராக வந்து ஹெட் கோச்சாக இருந்து ஸ்டெப் டவுன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கிற மாதிரி. கண்டிப்பாக ஃப்ளெமிங் இனிமேல் டிஎஸ்கே ஜேஎஸ்கே எதுலேயுமே ஹெட் கோச்சாக இருக்க மாட்டார். மொத்தத்தில் சிஎஸ்கே ஃபேமிலியில் ஃப்ளெமிங் கனெக்டாக இருக்க மாட்டார். அவர் ஹெட் கோச் ஸ்டெப் டவுன் ஆக போகிறாரு அப்படின்னு சிஎஸ்கே சொல்கிறாங்க. எஸ், நம்ம இந்த கிரிக்கெட்டிங் பாயிண்ட்லேருந்து பார்த்தா கண்டிப்பாக இது ஒரு சந்தோஷமான செய்தி தான். பிகாஸ் நம்ம சிஎஸ்கே மாடர்ன் கிரிக்கெட்டுக்கு அடாப்ட் ஆகாமல் இருந்தாங்க இன்னும். பட் அதுவும் முக்கியமாக ஃப்ளெமிங் ஆப்ஷன் இருக்கிற பிக்ஸாக இருக்கட்டும், ரீப்ளேஸ்மெண்ட் சைனிங்ஸாக இருக்கட்டும், எம்எல்சியில் பண்ணுற சைனிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்கும்போதே தெரிய வந்துடும். இதெல்லாம் T20 கிரிக்கெட்டுக்கான சைனிங் கிடையாது, இதெல்லாம் T20க்கான பைஸ் கிடையாது. அண்டு ஃப்ளெமிங் இதனாலேயே சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பிளாக் கிளாஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. சிஎஸ்கே ஜேஎஸ்கே டிஎஸ்கே எல்லா சோசியல் மீடியாலையும் ஃப்ளெமிங்கை போட்டு கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. நல்லது தான். பியூர் கிரிக்கெட் டேம்ஸுக்கு பார்க்கும்போது ஓகே, ஃப்ளெமிங் இதுக்கப்புறமா நம்ம சிஎஸ்கே மாடர்ன் கிரிக்கெட்டில் அடாப்ட் ஆகுங்க அப்படின்னு சந்தோஷமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் எமோஷ்னலாக தான் கைஸ் இருக்குது. பிகாஸ் எனவே அவர் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சுருந்தாலும், அவர் 5 கப்பு ஜெயிச்சிருக்க கொடுத்த ஒரு ஹெட் கோச் தான். எஸ், அதில் முக்கியமான பார்ட் வந்து தலையோடையதாக இருந்துச்சு. பட் அவங்க ஹெட் கோச்சாக இருந்தது ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் தான் கைஸ். அவரோட ரோல் சில பல டைம்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஈவன் கைஸ், சில பல டாப் பிளேயர்ஸை நம்ம சிஎஸ்கே அவர் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. எக்ஸாம்பிள் நம்ம டிவால் பிரிவிஸ், நூர் அகமது, இந்த மாதிரி எக்கச்சக்க நல்ல நல்ல பிளேயர்ஸை சிஎஸ்கேக்கு எடுத்துகிட்டு வந்ததாக கொடுத்தது இருக்கட்டும். ஸோ அதுக்காக நம்ம ஃப்ளெமிங்குக்கு கண்டிப்பாக தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். அண்டு சிஎஸ்கேவும் கொஞ்சம் எமோஷ்னல் மெசேஜ் போட்டிருந்தாங்க. சிஎஸ்கேயோட சிஓவும் எமோஷ்னல் மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தார் ஃப்ளெமிங்குக்காக. எஸ், இவ்வளோ நாள் நம்ம ஃப்ளெமிங் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஃப்ளெமிங் தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு இருந்தார். இப்போ ஃப்ளெமிங் இருக்க மாட்டார். பட் என்னவோ இருந்தாலும் ஃப்ளெமிங் கனெக்ஷன் எப்போவுமே சிஎஸ்கே கூட இருக்கும், டிஎஸ்கே ஜேஎஸ்கே கூட இருக்கும் அப்படின்னு எமோஷ்னலாக நம்ம சிஎஸ்கே சிஓ சொல்லியிருந்தார். ஓகே, இந்த எமோஷ்னல் டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது எந்த கோச்சுக்கிட்ட சிஎஸ்கே மூவ் ஆக போகிறாங்க அது பற்றியும் அப்டேட்ஸ் வந்திருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, சிஎஸ்கே டாப் சைஸாக இப்போதைக்கு ஹேமங் பதானி தான் இருக்கார். சிஎஸ்கே ப்ராபப்ளி ஹேமங் பதானி தான் அடுத்த ஃபியூச்சர் கோச்சாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்ரலி கைஸ், இதை கேட்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா? டிவியை தூக்கி போட்டு ரிமோட்டை மட்டும் வச்சுருக்கிற சொல்கிற மாதிரி கைஸ் இருக்குது. கேட்குறதுக்கு நல்லா இல்லை கைஸ். எதுக்கு இது சுத்தமாக புரியலை. ஹேமங் பதானி ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் எவ்வளோ பெட்டர் இருந்திருப்பார் இந்தியன் கண்டிஷன்ஸில் ஐபிஎலுக்கு. எஸ் கைஸ், டிசி எதுக்கு ஹேமங் பதானி விட்டு 3 ஆகுறாங்க? அவருடைய ரிசல்ட்ஸ் எதுவும் நல்லா இல்லைங்கிறதுக்காக தான். அண்டு முக்கியமாக அவராலையும் மாடர்ன் கிரிக்கெட்டுக்கு அடாப்ட் பண்ண முடியலை சொல்லி தான் இப்படி இருக்கும்போது சிஎஸ்கே திருப்பி இந்த மிஸ்டேக்கை பண்ணிகிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. மோஸ்ட் ப்ராபப்ளி ஹேமங் பதானி ஜஸ்ட் டிஎஸ்கே ஜேஎஸ்கேக்கு மேனேஜ் பண்ணால் சிஎஸ்கேக்கு போட்டாலும் போடலாம். பிகாஸ் ஐபிஎல்லில் ஹேமங் பதானி ஸ்டாட்ஸ் நல்லா இல்லை அஸ் அ கோச்சா. பட் ஐபிஎல் வெளியில் போய் பார்த்தா 2-3 ட்ராஃபிஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸில் இந்தியன் கண்டிஷன்ஸை விட பெட்டராக ஒரு அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே மேபி ஜேஎஸ்கே டிஎஸ்கேல ஹேமங் பதானியை போட்டுட்டு ராகுல் டிராவிடை வந்து சிஎஸ்கே கோச்சாக போடலாம். எஸ்கேஎஸ் ஐபிஎல் முடிஞ்ச உடனே சொன்னாங்க லைக் ராகுல் டிராவிடு தான் அடுத்த சிஎஸ்கே ஹெட் கோச்சாக பார்க்குறாங்கன்னு. ஈவன் ஐபிஎல் 2024 அப்புறமா ஐபிஎல் 2025 ராகுல் டிராவிடு தான் ஹெட் கோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் சிஎஸ்கே ஃப்ளெமிங்குக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லி தான் ஃப்ளெமிங் பக்கம் போனாங்க. ஐபிஎல் 2025 2026 ஃபெயிலியர் இயர்ஸாக முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் இப்போது சிஎஸ்கே இப்படி இருந்தாலும் ஃப்ளெமிங்கை விட்டு 3 ஆகிட்டாங்க. மேபி ஐபிஎல் சிஎஸ்கேக்காக மட்டும் ராகுல் டிராவிடை போட்டுட்டு அண்டு ஜேஎஸ்கே டிஎஸ்கேக்காக ஹேமங் பதானிக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி இப்போதைக்கு சொல்கிறாங்க. எஸ்கேஸ், நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன சிஎஸ்கே பண்ண போகிறாங்கன்னு. பட் என்னோடய சாய்ஸ் கண்டிப்பாக ஹேமங் பதானி ஐபிஎல் ஹெட் கோச்சாக வேணாம். நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், ஹேமங் பதானி வந்து சிஎஸ்கேக்கு கோச்சாக இருக்கணுமா இல்லை ஜேஎஸ்கே டிஎஸ்கே ரெண்டுத்துக்கு மட்டும் இருக்கணுமான்னு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.